ஹலோ மக்களே! பிரைஸ்லார்ட். நான் உங்க இமானுவேல். ஸோ வாழ்க்கையிலே வந்து ரொம்ப தூரம் மினிஸ்ட்ரிக்காக பைக்லேயே போன ஒரு இடம் அப்படின்னாக்கா, இந்த இடம் சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போயிருக்கோம். பட் இந்த இடம் இந்த வருஷம் இந்த இடத்துக்கு நாங்க போயிருக்கோம். அப் அண்ட் டவுன் 120, 130 கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு டூருக்காக போயிருக்கோம். என்ன டூர் அப்படின்னாக்கா, ஸ்ரீபெரும்புத்தூர். எஸ், அங்கே இருக்கிற ஒரு விபிஎஸ்க்காக நானும் என்னோட தம்பி ஒருத்தர் ஷைன் சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த ஊழியத்துக்காக நாங்க போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க பார்க்குற இந்த பிளேஸ் தான் வந்து அந்த சர்ச்சு. ஸோ அந்த ஊருக்கே இந்த சர்ச் வந்து ஒரு பெரிய சர்ச்சு. இங்க பாருங்க மரம், செடி, கொடி எல்லாமே இருக்குது. ஆமா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் வச்சு அவங்க ரன் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப டெடிகேஷனா அவங்க இந்த ஊழியத்த செஞ்சுட்ருக்காங்க. ஸோ பிள்ளைங்க எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க அந்த இடத்துல போயிட்டு சிறு பிள்ளைகளுக்கு நெறைய கதை, கேம்ஸு, ஸ்டோரி எல்லாம் சொன்னோம். பாருங்க 120, 130 கிலோமீட்டர் தாண்டி போனாலும் அங்க இருந்தது ஒரு 30 பிள்ளைங்க. பட் மனசார சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இயேசு ஒரு ஆட தேடியே ரொம்ப தூரம் போயிருக்கிறார் இல்லையா? நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் தூரத்துக்கு போறதுக்கு யோசிக்கவே கூடாது. எஸ். ஸோ அதேபோல நான் அன்னைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்பட் ஷோ வெட்டலைஸ் பண்ணேன். அது முடிச்ச பிறகு நல்ல ஒரு சாப்பாட்டு டைம். நல்ல சூப்பரான ஒரு சாப்பாடு எங்களுக்கு குடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். இந்த குட்டி பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ண மேஜிக் ஷோல என்னுடைய ஃபேனாக மாறிவிட்டார்கள். வந்து என்ட்ட கேட்குறாங்க, "நீங்க பேப்பர் தானே போட்டீங்க. அது எப்படி சாக்லேட்டா மாறுச்சு?" அப்படின்ட்டு என்ன கேட்டாங்க. அந்த பிள்ளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, "மேஜிக் ஷோ சொல்லுங்க" அப்படின்னாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். கடைசியா அது பாருங்க குட்டி ஹீரோ ஒருத்தர் வந்திருக்காரு. நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாங்க அங்க ஒரு நல்ல ஒரு ரீல் ஒண்ணு எடுத்தோம். எடுத்து முடிச்சுட்டு, செம்ம டயர்டோட வீடு வந்து சேர்ந்துட்டோம் மக்களே! ஜெபித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.